Hi friends, 2008 மார்வல் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ண அயன்மேன் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் டோனி ஸ்டார்க் வந்துட்டு ஒரு மெட்டாலிக் ஆர்மர் வச்சுருக்க சாதாரண ஹியூமன் பீயிங் தான். ஆனால் அவர் அந்த மெட்டாலிக் ஆர்மரோட உதவியால் எப்படி பறக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு Focomate. டோனி ஸ்டார்க் எப்படி பறக்கிறாருங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நியூட்டனோட தேர்ட் லான என்னென்னு பார்த்து வரலாம் வாங்க. நியூட்டனோட தேர்ட் லால அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போது ஒரு பொருள் வந்துட்டு இன்னொரு பொருள் மேலே ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இன்னொரு பொருள் முதல் பொருள் மேலே அதே ஆழமான ஃபோர்ஸ் வந்துட்டு கொடுக்குது. இதுதான் வந்துட்டு நியூட்டனோட தேர்ட் லா. நியூட்டனோட தேர்ட் லா ஃபோர்ஸோட 4 கேரக்டரிஸ்டிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் எப்பவுமே பேராக தான் இருக்கும். அது எப்படின்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனும் ரியாக்ஷனும் எப்பவும் ஈக்குவலாக தான் இருக்கும். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனும் ரியாக்ஷனும் எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். தென் ஃபைனலாக ஆக்ஷனும் ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆகும். இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். டோனி ஸ்டார்க் எப்படி பறக்கிறாரு? டோனி ஸ்டார்க் வந்துட்டு எப்படி பறக்கிறாருன்னா, அவர் சூட்டில் இருக்க ரிப்பல்சர்ஸோட உதவியால் தான் பறக்கிறாரு. ரிப்பல்சர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஏரில் டவுன்வர்ட்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். அப்போ ஏர் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அவரை அப்வர்ட்ஸில் புஷ் பண்ணும். இப்படி தான் வந்துட்டு டோனி ஸ்டார்க் பறக்கிறாரு. இப்போது இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் பறவை பறக்கிறத பார்த்துருப்பீங்க. அது எப்படி பறக்கிறது உங்களுக்கு தெரியுமா? பறவை ரெக்கையை அடிக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ஏரை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணுது. ஏர் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக பறவையை அப்வர்ட்ஸில் புஷ் பண்ணுது. இப்படி தான் பறவையும் பறக்குது, டோனி ஸ்டார்க்கும் பறக்கிறாரு. இப்போது நம்ம நியூட்டனோட தேர்ட் லா யூஸ் பண்ணி டோனி ஸ்டார்க்கு எப்படி பறக்கிறாருன்னு பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம நியூட்டனோட தேர்ட் லாவை பிரேக் பண்ணுற ஒரு சூப்பர் ஹீரோவை பற்றி பார்க்கலாம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் இருந்தார். சூப்பர் சீரமை அவர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாகவே மாறிட்டார். அவர் எப்படி நியூட்டனோட தேர்ட் லாவை பிரேக் பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கிளிப்பில் தார் கேப்டன் அமெரிக்காவை அட்டாக் பண்ண வந்திருப்பார். அப்படி அட்டாக் பண்ண வரும்போது கேப்டன் அமெரிக்கா தன்னுடைய ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணியிருப்பார். அப்படி பிளாக் பண்ணும்போதும் தார் தன்னுடைய ஹேமர் வச்சு ஒரு சர்டன் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி அவரை அட்டாக் பண்ணுவார். அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி தார் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி விழுவார். ஆனால் கேப்டன் அமெரிக்கா ஒரு ட்ராப் கூட நகராமல் அதே இடத்துல இருப்பார். அதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் வாங்க. இப்போது நம்ம செவுத்தில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பஞ்ச் பண்ணுறோன்னு வைங்க. அப்படி பஞ்ச் பண்ணும்போது அந்த செவுர் வந்துட்டு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ், அதாவது பெயின் ஒன்று கொடுக்குது. இப்போது ஆனால் அந்த செவுருக்கு எதுவுமே ஆகாமல் அங்கேயே இருக்குது. அது எதனால உங்களுக்கு தெரியுமா? அது எதனாலனா அதோட வெயிட்னால தான். இதே விஷயத்தை நம்ம கேப்டன் அமெரிக்காவில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம், ஆனால் அந்த ஷீல்டு வந்துட்டு ஒன்றும் பெரிய வெயிட்டில் கிடையாது, அப்புறம் ஏன் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா ஒரு பிட்டு கூட நகராமல் அங்கேயே இருந்தார் அப்படின்னு. அது எதனாலன்னா அந்த ஷீல்டு வந்துட்டு ஃபுல்லாக வைப்ரேனியம் அலாயால் ஆனது. அந்த வைப்ரேனியம் அலாய் வந்துட்டு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸையும் அண்ட் தென் வைப்ரேஷனையும் தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால தான் கேப்டன் அமெரிக்கா ஒரு பிட்டு கூட நகராமல் அங்கேயே இருந்தார். ஆனால் இதில் ஒரு ரியல் ஃபேக்ட் என்னென்னா, வைப்ரேனியம்னு ஒரு அலாய் இல்லவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நியூட்டனோட தேர்ட் லாவை யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Until then, let's learn with focus.